ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்று பரிசுத்த ஓய்வு நாள் அன்று உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தரின் ஆசீர்வாதம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். நாம் நமக்கு ஆஸ்திகளை பெருக்குவதற்காக நமது நேரத்தை முழுவதுமாக முதலீடு செய்து உண்ணவும் உறங்கவும் நேரம் இல்லாமல் ஓடித்திருக்கிறோம். கர்த்தரின் பரிசுத்த நாளை கூட சில வேளைகளில் கொள்ளையிடுகிறோம். சிலர் அநியாயமான முறையில் பணத்தை சம்பாதிக்கவும் முயலுகிறோம். பணத்தை வட்டிக்கு கொடுத்து வட்டி மேல் வட்டி வாங்கவும் சிலர் தயங்குவதில்லை. இவ்விதமாக நாம் சம்பாதிக்கும் பணத்தால் கடைசியில் நமக்கு நிம்மதியும் இல்லை. ஒரு தருணத்தில் அந்த பணம் வந்த தடம் தெரியாமலே சென்று விடுகிறது. அநேகருடைய பணம் மருத்துவ செலவிலேயே கரைந்தும் விடுகிறது. சிந்திப்போம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. ஆவிக்குரிய ஆசீர்வாதம். கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. பின்னர் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக அலைந்து திரிகிறோமே ஏன்? கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். 1 தீமோத்தேயு 6:6. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் நமக்காக வைத்திருக்கும் உன்னதமான ஆசீர்வாதங்களை நாடுவோம். அவருக்காய் வாழுவோம். பிறரையும் அவருக்குள் வழி நடத்துவோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அழைக்கப்பட்ட நாம் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடப்போமாக. ஆசீர்வாதம். இப்பொழுது உலகில் உள்ள மனிதர்கள் தங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று, அதாவது சொந்த வீடு, நோய் இல்லாத வாழ்வு, தேவைக்கேற்ப பணம், கஷ்டம் மற்றும் துன்பம் இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று எல்லா மதத்தினரும் கோவிலுக்கு போனால் நன்மை கிடைக்கும், இந்த தரிசனம் பார்த்தால் நம் வாழ்வில் ஆசீர்வாதம் வரும், பெரிய ஊழியர்கள் போதகர்கள் மீட்டிங்கில் கலந்து கொண்டால் சுகமான வாழ்வு உண்டாகும் என்று பல மதங்களில் உள்ளவர்கள் தங்கள் சுகமான வாழ்க்கைக்காக கடவுளை தேடாத கோவில் இல்லை, பார்க்காத போதகர்கள் இல்லை. நன்மையான வாழ்வு கடவுளை தேடினாலோ அல்லது பல ஊழியர்களை பார்த்தாலோ வராது. தேவன் சொன்னபடி நடந்து அவர் விரும்பும் செயல்படுத்தும் கிரியைகளை நாம் செய்தால்தான் வரும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவை சொல்லப்பட்ட 9 கனிகளான தேவனுடைய குணங்களை நம் வாழ்வில் நடக்கும் காரியங்களில், அதாவது கோபப்படுகிற இடத்தில் அன்பையும், துன்பப்படுகிறவர்களிடத்தில் நீடிய பொறுமையும், துர்குணம் உள்ளவர்களிடத்தில் நற்குணத்தையும், சண்டை போடுவர்களிடத்தில் சமாதானத்தையும் நாம் வெளிப்படுத்தினால் போதும். இந்த 9 குணங்களை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து பாருங்கள். நீங்கள் தேடிய நன்மைகளான வாழ்வும் சுகமான வாழ்க்கையும் ஆசீர்வாதமான காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும். இதை நான் சொல்லவில்லை, நம் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று. நம் தேவனும் முதலாவது தேவனுடைய நீதியும் அவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நம் தேவனுடைய குமாரனும் சொல்லி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட படிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலே சொன்ன காரியங்களை விட்டுவிட்டு போதகர்களை தேடிக்கொண்டு பல ஊழியங்களில் கலந்து கொண்டிருந்தாலும் உன்மேல் உள்ள அன்பினால் சில நன்மைகளை செய்வாரே அன்றி அவர் இருதயம் குளிர்ந்து செய்ய மாட்டார். ஆகையால் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தேவனை பின்பற்றி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய காரியங்களின்படி உண்மையாய் நடப்போமானால் தேவன் பெரிய பலத்த ஆசீர்வாதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். அல்லேலூயா.